ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் ஃபோர்த் லெசன் எது எங்கே பார்க்கலாமா? பாருங்க, புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பக்க எண்கள் நம்ம பார்த்துருப்போம். அதுல ஏதாவது ஒரு பக்கத்தை திருப்பி அதுல என்ன எண் இருக்கு, அதற்கு முந்தைய எண் என்ன இருக்கும், பிந்தைய எண் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, எண்களை முன்னோக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யணும்னு இருக்காங்க. 121 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு அடுத்து என்னன்னா வரும்? 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130. அடுத்து 554னா 555, 556, 557, 558, 559, 560, 561, 562, 563. அடுத்து 796 அப்படின்னா 797, 798, 799, 800, 801, 802, 803, 804, 805. சரிங்களா? இந்த மாதிரி முன்னோக்கி எழுதணும். அதே மாதிரி எண்களை பின்னோக்கி எழுதணும் அப்படின்னா 305க்கு முன்னாடி என்ன வரும்? 304, 303, 302, 301, 300, 299, 298, 297, 296. 669க்கு முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும்? 268, 67, 666, 665, 664, 663, 662, 661, 660. அது மாதிரி 807ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதற்கு முன்னாடி 806, 805, 804, 803, 802, 801, 800, 799, 798. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. இங்க என்ன எண் கொடுத்துருக்காங்கன்னா 797. இதுக்கு அடுத்து என்னென்ன எண்கள்லாம் வரும்னா 798, 799, 800, 801, 802, 803. இதுக்கு முன்னாடி பாருங்க 796, 795, 794. சரிங்களா? அந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரிங்க 512க்கு முன்னாடிலாம் 511, 510. இதற்கு அடுத்து பாருங்க 513, 514, 515, 516, 517, 518, 519. இங்க 997ன்னு கொடுத்துருக்காங்களா, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியது 996, 995, 994, 993, 992, 991, 990. இதற்கு அடுத்து பாருங்க 998, 999. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து பாருங்க, இப்ப ஆராய்ந்து அறிவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 395 தொடங்கி எண்களை முன்னோக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 395ல இருந்து ஆரம்பிக்கணும். 396, 397, 398, 399, 400, 401. அப்புறம் 801 தொடங்கி எண்களை பின்னோக்கி எழுதுகன்றாங்க. 801 அப்படின்னா 800, 799, 798, 797. அடுத்து பாருங்கப்பா, கற்போமான்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்க, 401. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 402. அப்புறம் 403, 404 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து 405, அடுத்து 406 அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோம்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. முன்னாள் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. 230க்கு முன்னால் 229, அதற்கு பின்னால் 231. 499க்கு முன்னால் 498, அதற்கு பின்னால் 500. 300க்கு முன்னால் 299, அதற்கு பின்னால் 301. 709க்கு முன்னால் 708, அதற்கு பின்னால் 710. இங்க 318 இருக்கு, அதற்கு முன்னால் 317, அதற்கு அடுத்து 319. 700, 699 அதுக்கு முன்னால் பின்னால் 701. 579க்கு முன்னால் 578, அதற்கு பின்னால் 580. 810க்கு முன்னால் 809, அதற்கு பின்னால் 811. சரிங்களா? அடுத்து பாருங்க, 521 இருக்கு, 521க்கு முன்னால் 520, அதற்கு பின்னால் 522. 665க்கு முன்னால் 664, அதற்கு பின்னால் 666. 811க்கு முன்னால் 810, அதற்கு பின்னால் 812. 998க்கு முன்னால் 997, அதற்கு பின்னால் 999. அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோமா. உங்களுக்கு உண்டான பயிற்சி தான். இங்க 199க்கும் 209க்கும் நடுவுல 200 வரும். 698க்கும் 700க்கு நடுவுல 699. 750க்கும் 752க்கும் நடுவுல 751. 301க்கும் 303க்கும் நடுவுல 302. 511க்கும் 513க்கும் இடையில 512. 800க்கும் 802க்கும் இடையில 801. 443க்கும் 445க்கும் இடையில 444. 896க்கும் 898க்கும் இடையில 897. 990க்கும் 992க்கும் இடையில 991. சரிங்களா?
அடுத்து இந்த பக்க எண்கள் பாருங்க, இங்க 176னா அதுக்கு அடுத்து 177, 189னா அதுக்கு அடுத்து 190. இவர் முந்தைய பக்க எண் 200க்கு முன்னாடி 199, 228க்கு முன்னாடி 227. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, 238க்கும் 241க்கும் இடைப்பட்ட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 239, 240. அடுத்து 240க்கும் 243க்கும் இடைப்பட்ட பக்கங்கள் 241, 242. 281க்கு முந்தைய 2 பக்கங்கள் 279, 280. உங்களுக்கு தெரியலாட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 281. முந்தைய 2 பக்கங்கள்னா முன்னாடி 2 கோடு. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றத யோசிச்சு எழுதலாம்ல. அடுத்து 295க்கும் 305க்கும் இடைப்பட்ட பக்கங்கள் பாருங்க, 295க்கு அதுக்கடுத்து 296, 97, 98, 99, 300, 301, 302, 303 மற்றும் 304. அப்ப 305க்கு முன்னாடி வரையும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, பயிற்சி செய்வோமா? 2 2ஆக முன்னோக்கி எழுதுக. 2 2 நம்ம கூட்டிக்கிட்டே எழுதணும். பாருங்க, 100 100 கூட்டல் 2னா 102. அதுல இருந்து 2 கூட்டணும்னா 104. அதுல இருந்து 2 கூட்டினீங்கன்னா 106, அப்புறம் 108, 110, 112, 114, 116. இங்க பாத்தீங்கன்னா 3 3ஆக முன்னோக்கி எழுதுக. 3 3ஆ கூட்டிட்டே போகணும். 306 இதுல 3 கூட்டினீங்கன்னா 309. அடுத்து 3 கூட்டினீங்கன்னா 312. அதுல இருந்து 3 கூட்டினீங்கன்னா 315, அப்புறம் 318, 321, 324, 327, 330. இதுல 4 4ஆ கூட்டிட்டு போகணும். 210ல 4 கூட்டினீங்கன்னா 214. இதுல 4 கூட்டினீங்கன்னா 218. இதுல 4 கூட்டினீங்கன்னா 222, அப்புறம் 226, 230, 234, 238, 242. சரிங்களா? அடுத்து பாருங்க, முன்னோக்கி எழுதுக. 5 5ஆக முன்னோக்கி எழுதணும். 550னா அதுல 5 கூட்டினீங்கன்னா 5 தான் வரும்ல, 555. இதுல 5 கூட்டினீங்கன்னா 560. அதுல 5 கூட்டினீங்கன்னா 575, அப்புறம் 580. சரி, 5 5ஆக முன்னோக்கி எழுதுகப்பா. சாரிப்பா, இங்க இருந்து இப்படி வரும். 560, 565, 570, 575, அப்புறம் 580, 85, 590. அது மாதிரி 710 10 10ஆக முன்னோக்கி எழுதணும். 730னா 740, 750, 760, 770, 780, 790, 800, 810. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2 2ஆக பின்னோக்கி எழுதுகன்னு கேட்குறாங்க. 200ல இருந்து -2 2 கழிக்கணும். இப்போ 198. இதுல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 196. இதுல இருந்து 2 கழிச்சிங்கன்னா 194. அப்புறம் 192, 190, 188, 186, 184. அது மாதிரி 3 3ஆக பின்னோக்கி எழுதுக. இதுவும் -3 பின்னோக்கி தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ 600ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 597. இதுல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 594. அப்புறம் அதுல இருந்து 3 கழிச்சா 591. அப்புறம் 588, 585, 582, 579, 576. அடுத்து பாருங்க, இதுவும் பின்னோக்கி எழுதுகதான் 5 5ஆக. 150ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 145. அதுல இருந்து 5 கழிச்சிங்கன்னா 140. அதுல இருந்து 5 கழிச்சா 135, அப்புறம் 130, 125, 120, 115, 110. இந்த 990 அதுல இருந்து 10 கழிச்சிங்கன்னா 980. அதுல இருந்து 10 கழிச்சா 970. அதுல இருந்து 10 கழிச்சா 960. அதுல இருந்து 10 கழிச்சா 950, 940, 930, 920, 910. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, நாங்கள் இருவரும் 10 10ஆக 5 முறை குதித்தால் எங்கு சந்திப்போம்? இப்ப இங்க 801ல இருக்காங்க. 10 10ஆ குதிக்கிறாங்க. இப்ப 801ல இருந்து 10 குதிச்சிங்க அப்படின்னா கூட்டணும். 811. இங்க 10 குதிச்சிங்கன்னா 822. இங்க 831. அதே மாதிரி இவங்களும் சேமா வரணும். சரிங்களா? இங்க இருந்து இங்க 10 10ஆ குதிச்சுட்டே வரணும். இவங்களும் இங்க இருந்து 10 10ஆ குதிச்சுட்டே வந்தாங்கன்னா அவங்க சந்திக்கக்கூடியது 851. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, எண்களை உற்று நோக்கி சரியான அமைப்பை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா 240ஆ, அடுத்து 236, 232, 228 எல்லாமே 4 4ஆ கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. குறைஞ்சுக்கிட்டே வருது தானே. அப்ப இது வந்து என்னது, 4 4ஆக குறைகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 500ல் தொடங்கி 50 50ஆக முன்னோக்கி 6 எண்களை எழுதுக. இப்ப 500ல 50 கூட்டுனீங்க அப்படின்னா 550. இதுல 50 கூட்டுனீங்கன்னா 600. அடுத்து 50 கூட்டுனீங்கன்னா 650. இந்த மாதிரி 50 50ஆக முன்னோக்கி எழுதணும். 500, 550, 560, சாரி 600, 650, 700, 750 இந்த மாதிரி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். பயிற்சி எண்களை பாருங்க. பெரிய வண்ணை வட்டமிடுக. இதுல எது பெரிய எண்? 69ஆ, 105ஆ? 105 தானே. இங்க 112ஆ, 94ஆ அப்படின்னா 112. இங்க 87ஆ, 100 அப்படின்னா 100.
இங்க 101 99 அப்படின்னா 101. இங்க பாருங்க 234 527 அப்படின்னா 527. இங்க 342 176 342. இங்க 618 681 அப்படின்னா 681. அடுத்து 918 இல்ல 981 அப்படின்னா 981. அடுத்து 324 105 324. அடுத்து 801 810 210. 594 522 594. அடுத்து 817 798 அப்படின்னா 817. சரிங்களா? இந்த மாதிரி சிறிய எண்ணை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டுல எது சிறியதுன்னா 75. இதுல 98, இதுல 95, இதுல 97, இதுல 269, இதுல பாத்தீங்கன்னா 527, இதுல 520, இதுல 435, இதுல 735, இதுல 818, இதுல வந்து 223, இதுல 909. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்களை எழுதுக. இது ரெண்டுல எது பெரிய எண்ணா? 270. இது ரெண்டுல 234. இது ரெண்டுல 180. இது ரெண்டுல 222. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான விடைக்கு வண்ணமிடுக. 109 விட பெரிய எண் எது அப்படின்னா 110. அது மாதிரி 238 விட சிறிய எண் 237. 581 விட சிறிய எண் எதுனா 518. அப்புறம் 870 விட பெரிய எண் எதுனா 871. அடுத்து 942 விட சிறிய எண் எதுனா 924. அடுத்து பாருங்க, சரியான விடையை வட்டமிடுக. நான் 690 விட பெரியவன். 770 விட சிறியவன் அப்படின்னா 755. அடுத்து நான் 150 விட பெரியவன். 375 விட சிறியவன்னா இதுல இருக்கிறது 346. அடுத்து நான் 790 விட சிறியவன். 770 விட பெரியவன்னா 777. அடுத்து நான் 265 விட சிறியவன். 192 விட பெரியவன்னா 229. அடுத்து நான் 427 விட பெரியவன். 575 விட சிறியவன்னா 574. சரிங்களா? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. இங்க 899 இருக்கா? இதற்கு முன்னோக்கி எழுதணும் அப்படின்னா 898, 97, 96, 895. அடுத்து பாருங்க, அடுத்து வரக்கூடியது 899க்கு அடுத்து 900, 901, 902, 903, 904. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. 500க்கு முன்னால் 499, அதற்கு பின்னால் வந்து 501. 4 4ஆக முன்னோக்கி எழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்களா? 400, அதுல 4 கூட்டினீங்கன்னா 404, அதுல 4 கூட்டினீங்கன்னா 408, அப்புறம் 412, 416, 420, 424, 428, 432, 436. அப்புறம் சிறிய எண்ணை வட்டமிடுகன்னா 75 தான். இது ரெண்டுலயும் சிறியது. அடுத்து பாருங்க, நான் 675 விட பெரியவன். 775 விட சிறியவன் நான் யார் அப்படின்னா 709. சரிங்களா? இப்ப இந்த லெசன்ல இருந்து நம்ம எதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்றத இந்த இடத்துல நீங்க டிக் பண்ணணும். மூவிலக்க எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுத முடியும். அப்புறம் முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுத முடியும். இப்போ அமைப்பை உற்று நோக்கி முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுத முடியும். அப்புறம் 2 எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் எது சிறிய எண் என்று கண்டுபிடிக்க முடியும்னா, இப்ப நீங்க உங்களால எல்லாமே பண்ண முடியும்னா இந்த பாக்ஸ்ல டிக் பண்ணுங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாத்தீங்கன்னா, நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்ம செய்யலாமா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் விளிம்புகளை எண்ணி எழுதுக. விளிம்புகள்னாலே இந்த மாதிரி இருக்குதானப்பா, இதுதான் விளிம்புகள். மொத்தம் இது வந்து கனசதுரத்துல இருக்கு. எத்தனை விளிம்புகள்னா 12 விளிம்புகள். இதுல பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் மூலைகளை எண்ணி எழுதுக. இதோட மூலை ஒண்ணே ஒண்ணு தானே. சோ மூலைகளின் எண்ணிக்கை 1. பாருங்க, மணிகளை எண்ணி எழுதுக. இந்த சட்டத்துல எத்தனை மணிகள் இருக்குன்னா 100 மணிகள் இருக்கு. அப்ப 1, 2, 3, 4, 5 சட்டங்க இருக்கு. அப்ப 500. இங்க எத்தனை தனித்தனியா இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்ப ஒவ்வொரு இதுக்கும் 10 10. அப்ப 60 இருக்கு. இதுல வந்து 3. இப்ப 500 கூட்டல் 60 கூட்டல் 3ன்னா 563. இதுல பாத்தீங்கன்னா 789ல எத்தனை நூறுக்கள் இருக்குன்னா 7 நூறுக்கள், 8 பத்துக்கள், 9 ஒன்றுக்கள். அடுத்து விரிவாக்க வடிவில் எழுதுக. 894 எப்படி எழுதலாம்? 800 கூட்டல் 90 கூட்டல் 4. அடுத்து பாருங்க, இப்ப அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இட மதிப்பை எழுதுக. இந்த 5க்கு அடிக்கோடிட்டு இருக்காங்களா? இது வந்து ஒன்றுக்கள், இது வந்து பத்துக்கள். 5 வந்து பத்துக்கள். அதே மாதிரி பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிலிருந்து எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. 950க்கு பின்னோக்கினா 949, 948, 47, 46. முன்னோக்கினா 951, 52, 53, 54, 55. அடுத்து பாருங்கப்பா, கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. 500ன்னு கொடுத்துருக்காங்களா? அதற்கு முன்னாடி 499, அதற்கு பின்னாடி 501. அடுத்து பாருங்க, பெரிய எண்ணை வட்டமிடுக, சிறிய எண்ணை கட்டமிடுக. இப்ப பெரிய எண் எது? 969. சிறிய எண் எது? 963.
அப்புறம் 740 விட பெரிய ஆனால் 795 விட சிறிய எண்ணை வட்டமிடுக அப்படின்னா 789. சரிங்களா? இங்க பாருங்க நானே சொல்வேன். இந்த எண்களை படித்து காட்டணும். அதே மாதிரி 100கள் 10கள் 1கள் அதை வந்து ஆணிமணி ஏற்ப அந்த மணிகளை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் களிமண்ணை பயன்படுத்தி இந்த மாதிரி உருவங்கள்லாம் செய்ய கத்துக்கிறணும். அடுத்து பாருங்க ஏதேனும் ஒரு மூவிலக்க எண்ணை எழுதி பின்வருவனவற்றை நிறைவு செய்க. நம்ம ஏதாவது ஒரு மூவிலக்க எண்களை எழுதலாமா? என்ன எழுதிருக்கோம்னா 369. அதோட எண் பெயர் பாத்தீங்கன்னா 369. இதுல பாத்தீங்கன்னா 10 10ஆக எண்ணி எழுதுங்கன்னு சொல்லி கேட்டுறாங்க. 369 10 கூட்டணும் அப்படின்னா 379. அதுல 10 கூட்டிங்கன்னா 389. அப்புறம் 399 409. அதே மாதிரி பாருங்க முன்னாள் மற்றும் பின்னால் வரும் எண்கள். இதுக்கு முன்னால் வந்து என்ன எண் வரும்னா 368. அதற்கு பின்னால் 370. இது விரிவாக்க வடிவம். இந்த 369 எப்படி விரிவாக்கலாம்னா 3 100கள் 6 10கள் 9 1கள். ஆமா தானேப்பா? இந்த மாதிரி விரிவாக்கலாம். இதோட இந்த 4th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் லிங்க் ஐகான் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்பனாதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இந்த பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.